அனைவருக்கும் வணக்கம். கொலம்பஸ் தமிழ்ச் சங்கம் தமிழ் திண்ணை வழங்கும் இலக்கிய மாலையில் வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பேத்தி டாக்டர் கௌரி ராம் நாராயண் அவர்கள் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் சிறப்புரை சரித்திரம் படைத்த கல்கி மற்றும் கல்கி படைத்த சரித்திரம். இந்நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். கொலம்பஸ் தமிழ் சங்கம் தமிழ் திண்ணை சார்பாக ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை 3 மணிக்கு இலக்கிய மாலை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் உலக புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் நாவலில் வர்ற சில கதாபாத்திரங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேர் விவாதிக்க போகிறோம். அதில் விவாதிக்கிறதுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிற கதாபாத்திரம் நந்தினி. நந்தினி நல்லவளா கெட்டவளா? இதை பற்றின சுவாரஸ்யமான என்னோட கண்ணோட்டத்தை நீங்கள் கேட்கணுன்னாக்க நிச்சயமா இந்த நிகழ்ச்சிக்கு நேரில் வாங்க. நன்றி. வணக்கம், நான் கவிதா சக்திவேல். ஏப்ரல் 6ஆம் தேதி கொலம்பஸ் தமிழ் சங்கம் சார்பாக நடக்க இருக்கும் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் பொன்னியின் செல்வனில் வரும் நந்தினியை பற்றி நான் பேச இருக்கிறேன். அனைவரும் வருக. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு ஸ்ருதி சேஷாத்ரிநாதன். பொன்னியின் செல்வன் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் ஆதித்ய கரிகாலன் ஓட ஆதரவாக நான் பேச போறேன். வாங்க கலந்துக்கங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனுஷ் சுகுமார். நான் ஆதித்ய கரிகாலன் பொன்னியின் செல்வன்ல வர மிக முக்கியமான கதாபாத்திரத்தோட எதிராக நான் பேச போறேன். வாங்க வந்து கலந்துக்கோங்க. நன்றி. நான் ரம்யா பாலகிருஷ்ணன். வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி கொலம்பஸ் தமிழ்ச்சங்கம் சார்பாக நடக்க இருக்கும் இலக்கிய நிகழ்ச்சியில் நான் வந்தியத்தேவன்கிற கதாபாத்திரத்தை பத்தி பேச இருக்கேன். அனைவரும் வருக. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வந்தியத்தேவனின் குறைகள். வந்தியத்தேவன் பற்றி எனக்கு இருக்கிற கூற்றுகளும் உங்களோட அபிப்பிராயமும் ஒத்து போகுதான்னு சரி பார்க்கறதுக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நன்றி. இந்நிகழ்ச்சி தமிழ் மக்கள் அனைவருக்கும் செவிக்கு விருந்து. வாரீர்.